காஞ்சிபுரத்தில் 383 பயனாளிகளுக்கு ரூபாய் 378.87 கோடி மதிப்பிலான கைத்தறி நெசவாளர் நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு கைத்தறி துணை அமைச்சர் காந்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் கைத்தறித்துறை சார்பில் தமிழ்நாடு சரிகை ஆலை புனரமைக்கப்பட்டு புதிய அலுவலக வளாகம், புதிய சேமிப்பு கிடங்கு மற்றும் நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம், கைத்தறி நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி இன்று வழங்கினார். கைத்தறி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும், நெசவாளர்களின் திறன்களை மேம்படுத்தவும், இளம் நெசவாளர்களை கைத்தறி தொழிலில் ஈடுபடுத்தவும் உள்கட்ட அமைப்புகளை மேம்படுத்துவோம். தமிழக முதலமைச்சர் ஆணைப்படி பல்வேறு சீரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நெசவாளர் சிறப்பு மருத்துவ முகாம், இளைஞர்களுக்கான நெசவு பயிற்சி மற்றும் தொழில் முனைவர் திட்டத்தின் 100 பயனாளிகளுக்கு பயிற்சி சான்றுகளும் உள்ளிட்ட 383 பயனாளிகளுக்கு ரூபாய் 378.87 கோடி மதிப்பிலான கைத்தறி நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி வழங்கினார். இதில் துணிநூல் மற்றும் கதர் துறை முதன்மை செயலாளர் தர்மேந்திரா பிரதாப் யாதவ், கோஆப்டெக்ஸ் மேலாண்மை இயக்குனர் ஆனந்த்குமார், கைத்தறி துணை ஆணையர் விவேகானந்தன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார், தமிழ்நாடு ஜரிகை ஆலயம் மேலாண்மை இயக்குனர் கிரிதரன் உள்ளிட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், வங்கியாளர்கள் மற்றும் நெசவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.